Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான நண்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கோல்டு, இருமல், வெதர் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும்போது அடிக்கடி நமக்கு கோல்டு வரும் இல்லையா? ஸோ அந்த டைம் வந்து இந்த நண்டு ரசம் நீங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகும் கோல்டு, ஃபீவர் எல்லாம். ஸோ வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். நான் இன்றைக்கி நண்டு ரசம் செய்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கறி லீஃப், கொத்தமல்லி, 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக வந்து பெப்பர், ஜீரகம், மஞ்சள் தூள், சால்ட் இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன். அப்புறமா நான் இன்றைக்கி கொஞ்சம் நண்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா கோஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 15லேருந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு கூட ஒரு 10 பல்லு பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் வந்து நல்லா கோஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 பல்ஸ் கொடுத்தா போதும். இதில் இருந்து நான் 1 ஸ்பூன் வந்து கொஞ்சம் செப்ரேட்டாக எடுத்து வைக்க போகிறேன். நமக்கு தாளிக்கும் போது இது தேவைப்படும். இப்போ ரிமைனிங் இருக்கிற அந்த ஆனியன் பேஸ்ட்டுக்கு கூட நான் இன்றைக்கி ஒரு 3 பீஸு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதுக்கு கூட நான் ஒரு நல்ல பழுத்த தக்காளி பெரிய சைஸ் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி லீஃப் வந்து சேர்த்துருக்கிறேன். இதையும் வந்து ஒரு 2 பல்ஸ் கொடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து இன்னொரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நான் வந்து நண்டோட குட்டி குட்டி கால்ஸ் எல்லாம் எடுத்து நான் ஒரு பல்ஸ் எடுத்து இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு மிக்சியில் போடலைனாலும் நீங்கள் கொஞ்சம் வந்து அதை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் ஒரு பேனில் வந்து இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்து இன்னொரு அடுப்பில் வந்து நான் மண்சட்டி வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ஃபர்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த ஆனியன் அண்டு கார்லிக் பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வந்து குக் ஆகட்டும். ஸோ இந்த டைம் வந்து நம்மளோட நண்டு கால் வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு. ஸோ இந்த நேரம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளோட ஆனியன் அண்ட் கார்லிக் வந்து நல்லா குக்காகி வந்திருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக கறி லீஃபும் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பெப்பர் அண்டு ஜீரக பவுடரையும் சேர்த்துக்கலாம். இது போடும்போதே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்கிட்ட ஒரு 2 மினி தக்காளி நான் வந்து குட்டியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தக்காளி இந்த மாதிரி ஹோலாக சேர்க்குறது பிடிக்கும்னா ஒரு குட்டி தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட நான் 1 ஸ்பூன் புளி பேஸ்ட்டும் அப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த அந்த நண்டு காலோட வாட்டரை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு கூட தேவையான அளவு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதோட சால்ட்டு பெப்பர் எல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சால்ட் அண்ட் பெப்பர் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஆட் பண்ணி கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லைட்டாக வந்து ஒரு கொதி வரும்போது நம்மளோட நண்டு கால் அப்புறம் வந்து நண்டோட ஃப்ளஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு நண்டு வந்து ஹோல் நண்டு எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 2 நண்டோட கால் வந்து சேர்த்துக்கிறேன், பெரிய காலெல்லாம். இந்த மாதிரி நம்ம வந்து நண்டு குழம்பு, நண்டு வறுவல் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி 2 கால் எடுத்து இந்த மாதிரி நண்டு சூப்பு போட்டாலே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நண்டெல்லாம் சேர்த்துட்டு நான் ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் அவ்வளோ நல்ல கொதி வந்து இருக்குது. நண்டோட பீசஸில் அது வந்து குக் ஆகி இருக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள்.
இந்த மாதிரி நல்ல ரசம் வந்து கொதிச்சு வந்ததுக்கு பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான நண்டு ரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி வந்து தூவி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் தாண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா சுவையான நம்மளோட நண்டு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த நண்டு ரசம் வந்து உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு கூட ரசம் வந்து ரொம்ப கொதிச்சுட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.